ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க விலாக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் விலாக். மிட்நைட் 2:30 இருக்கும். நான் என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னா, நாளைக்கு சுஹேராக்கு வந்து ஸ்கூலில் வந்து கார்னிவல் ஏதாச்சும் ஃபுட்டு வந்து செஞ்சு அங்கே போய் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ரெசிபி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் நேச்சோஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த சிப்ஸ் மட்டும் வந்து தனியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சிக்கனில் சீஸ்லாம் போட்டு பேக் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. கூட நான் வந்து சீஸ் சாஸும் வந்து செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சுஹேராவும் ஆரிஸும் 2 பேருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னே தெரியல. எப்பயுமே வந்து சுஹேரா அந்த மாதிரி அலாரம்லாம் ஆஃப் பண்ணி தூங்க மாட்டா. இன்றைக்கி ஏதோ பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிட்டா. அதுக்கப்புறம் சுஹேரோட ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஆரிஸோட ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. அவனை கூட ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம் ஒரு 10 minutesல. ஸோ சுஹேரா விட்டுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. I'll share my screen, and first of all I would like to welcome you in the class once again today. So I want to give you a question. I want to see how do you do this with the left to right method that I taught you last time. ஆரிஸ்க்கு இப்போ ஹாலிடேஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாலிடே ஸ்டார்ட் ஆனாலே பசங்க எல்லாமே மறந்துடுவாங்க. ஸோ டச்சில் இருந்துகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நீலகண்டா பானு, இவர் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். ஸோ அவர் ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் தான் இந்த கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கால்குலேஷனாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாங்க. நியூ மெத்தடில் லெஃப்ட் டு ரைட் கால்குலேஷன்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கிளாஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. ஸோ சார்ஜஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் பசங்களுக்காக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட ஃப்ரீ டெமோ கிளாஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 250 பீப்புளுக்கு 30% டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்குறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. You can become really fast in addition. Okay? Okay. Yes, Aris. Okay, give me a high five if you also liked it. Give me a high five. Yes, that's like a good boy. Thank you so much for taking this class, and we will be meeting in the next class with the new stuff. Okay? Okay. Bye. Bye. ஸோ இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து அல்ஃபஹம் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் சிக்கன் ஹஸ்பண்டை வந்து வாங்க சொல்லியிருந்தேன். கிரில்க்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த பிரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அதுவும் இந்த ஸ்கின்னோடு செய்யும் போது கிரில் சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுக்க போகிறோம். தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் வெனிகர் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா உங்கள் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டெண்டராக இருக்கும். 30 minutesக்கு இது ஊற வச்சுக்கலாம். அல்ஃபஹம் சிக்கன் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா, 1/4 கப் அளவுக்கு மல்லித்தழை, 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ½ லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து ஸ்மூத்தாக அந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ½ டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவை இந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். எங்கெங்கே கட்ஸ் இருக்கோ அது உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகணும். இப்போது இது ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைனா வெளியில் கூட நம்ம ஒரு 2 to 3 hours வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் மேரினேட் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரில் பண்ணி சாப்பிடும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும். ஸோ இந்த கிரில் பேன் வந்து நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து கிரில் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்டவ் டாப்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை இந்த ட்ரெயில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 45 minutes வந்து நான் கிரில் பண்ண போகிறேன். ஒரு சைட் கிரில் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டு திரும்ப அந்த மசாலா வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க.
2 சைடுமே நல்லா grill ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணி மேலே இது மாதிரி ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஷைனி லுக் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட குபூஸ், ஹும்மூஸ், கார்லிக் சாஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த vlog பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரம் சேர்த்து தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி டே வந்துச்சு. அன்றைக்கி எங்கேயாச்சும் மிட் நைட் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளில போயிருந்தோம். வீக் டேயில் இருக்கிறதால பசங்களை வந்து கூட்டு போக முடியல. பசங்க வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கிறதால தூங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீலாபான் வந்து எப்போ போனாலுமே கூட்டமாக தான் இருக்கும். அங்கே போய் எங்களால் வாங்கவே முடியாது. ஸோ மிட் நைட் போனதால் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஆஃப்டர் 12 1 o'clock போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரிஜினல் பீலாபான் பார்த்திங்கன்னா இதுதான் அபுதாபியில் இருக்கிறது. பீலாபான் பேர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் கூட இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பீலாபான் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அதே லைன்லேயே அங்கேயும் ஒரு நாள் பீலாபான்னு சொல்லி போயிட்டோம். பட் அங்கேயுமே ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. சுவேரா வந்திருந்தால் விதவிதமாக நிறைய ஆர்டர் பண்ணியிருப்பா. எனக்கு எது ஆர்டர் பண்ணுறதுனே தெரியல. சரி, பிஸ்தா வித் ஏதோ ஒரு டெசர்ட் நேம் சொன்னாங்க, எனக்கு தெரியல. மேலே பிஸ்தா சாஸ் இருந்துச்சு, அதுக்கு கீழே வந்து குனஃபா இருந்துச்சு, அதுக்கு கீழே வந்து அந்த டெசர்ட் அந்த ரைஸ் புட்டிங் மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த டெசர்ட்டு. எனக்கு பீலாபான் ஐஸ்கிரீம்ஸ் அவ்வளோவா பிடிக்கல, பட் டெசர்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோம்னா கார்னிஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரீனா மால் கிட்ட இருக்கு இல்லையா, அந்த எண்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அங்கே நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் போனாலே. வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே இங்கே பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். அரப்ஸ் எல்லாருமே இங்கேயே வந்து சேரே போட்டு உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனிவர்சரி டேக்கு வேர் பண்ண இந்த அழகான சல்வார் வந்து ஷால்ஸ் ஃபார் ஹர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஆனிவர்சரிக்காக மியூ கேக்ஸ்லேருந்து இந்த அழகான ஒரு கேக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஹோம் பேக்கர் ஃப்ரம் சென்னை, ஷார்ஜாவிலேருந்து இந்த மாதிரி கேக்லாம் வீட்டிலே வந்து பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு. ஸோ நீங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட கேக் வந்து உங்களோட ஸ்பெஷல் டே அன்றைக்கி ஆர்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி டின்னருக்கு வந்து நாங்கள் துபாயில் இருக்கிற புகாரி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். போனதும் பார்த்திங்கன்னா புகாரி மட்டன் சூப் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ஆரிஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ கிட்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த வித டென்ஷனுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி ஃபுட் சாப்பிட்லாம் உங்கள் பசங்க வந்து விளையாடுற வரைக்கும். ஸோ சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் 65, சிக்கன் 90, சிக்கன் லாலிபாப் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா சிக்கன் 65ஓட ஃபவுண்டரி இவங்க தானே. இவங்க பார்ட்டி ஆர்டர்ஸுமே எடுக்கிறாங்க, பஃபேயுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. பாயா கறியில் நம்ம சென்னையில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்து நல்லா சுட சுட இடியாப்பம் கொடுத்தாங்க. பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மான் கறியுமே இருக்குது. நான் இது வரைக்கும் மான் கறி ட்ரை பண்ணதே இல்லை. அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நிறைய இடத்துல இது கிடைக்காது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மான் கறியிலேருந்து பிரெயின் ஃப்ரை எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு திருப்தியான நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து துபாய் கராமாவில் இருக்க புகாரி ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ஆம்பியன்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இவ்வளோ அழகான ஒரு ஆம்பியன்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லாமே அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். பிரியாணியுமே இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி நாங்கள் டின்னருக்கு போனதால் பிரியாணி ட்ரை பண்ணலை. ஸோ நிறைய வாட்டி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் பல்க் ஆர்டராக கூட வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் இவங்கக்கிட்ட. ஆர்எஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ஃபிங்கர் தவிர வேறு எதுவுமே சாப்பிடல, விளையாடுறதுலே இருந்தால். ஃபைனலாக நாங்கள் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் கடல் பாசி, ஜெல்லி எதோ போட்டிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளாக அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே இருக்கிற கிச்சன்லாம் போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். சுஹேரா வந்து எப்படின்னா ரொம்ப லைட்டு மேக்கப் தான் பண்ணுவோம். நாங்கள் லிப் க்ளாஸ் மட்டும் தான் இருக்கும் லிப்பில். அது இன்னும் ஒரு 1/2 an hourல சாப்பிட்ருவான். 10 நிமிஷம் தான், 1/2 an hourல அதிகம். சுஹேரா வந்து என்ன யூஸ் பண்ணுவாள், லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாள். இந்த லிப் பாம் தான் லேபெல்லோ. அதுவும் என்னது, என்ன ஃப்ளேவரு? பிளாக்பெரி. ஆக்டிங் பண்ணுறானோ. ஸோ ஏதாச்சும் பார்ட்டிக்கு போகிறதுக்காக தான் இந்த கிளட்ச் எல்லாமே கொஞ்சம் நாள் முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து டெபினம்ஸில் வாங்கியிருந்தேன் ஆஃபரில்.
நாங்கள் எல்லாருமே கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நானே எதிர்பார்க்கல. இது வந்து எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 6:30க்கு அப்புறம் தான் எங்களுக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருனே தெரியாத ஒரு கல்யாணத்துக்கு தான் நான் போகிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. கால் வந்த ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நான் யூஏயில் எந்த வெட்டிங்குமே அட்டன் பண்ணது கிடையாது. அதுவும் நம்மளோட தமிழ் வெட்டிங் வேறு இது. ஸோ யார் எதுவுமே என்னன்னே தெரியாது, டைமும் இல்லை. அதனால் நாங்கள் அப்படியே சும்மா சிம்பிளாக தான் கிளம்பி போனோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா யூஏ நேஷ்னல் டே வேறு. டெக்கரேஷன்லாம் வந்து கார்னிஷில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டிராஃபிக்குமே இருந்துச்சு. ஸோ போக போக பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து எங்களால் வந்து ரீச் பண்ண முடியல. எங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான். மரீனா மால் கிட்ட தான் அந்த ஹோட்டல், அதுவும் ஹோட்டலில் தான் வந்து வச்சுருக்காங்க அந்த வெட்டிங். ஒரு 10 மினிட்ஸ் தான். பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த டிராஃபிக்லாம் போய். இந்த ரோடு மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் நிறைய வாட்டி என்னோடய வீடியோஸில் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட்டை நிறைய வாட்டி நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ எப்பயாச்சும் நம்ம இந்த ஹோட்டலுக்கு வந்து என்டர் ஆகணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து நாங்கள் போனது வந்து எனக்கும் செம்ம ஹாப்பி, பசங்களுக்குமே வந்து ஹாப்பி. ஸோ துபாயில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் அபுதாபியில் நாங்கள் இங்கே இருக்கிறதால எந்த ஹோட்டல்ஸும் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு சான்ஸே கிடைக்கல. துபாயில் இருக்க அட்லாண்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வாட்டி ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பில்டிங் இருக்கிறதாலே எனக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இன்வைட் இல்லாமல் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி கூப்பிட்டது யார் பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த தமிழ் வெட்டிங்க்கு வந்து நம்மளோட புகாரி ரெஸ்டாரண்ட்டில் இருந்தால் வந்து பிரியாணி வந்து அங்கே டெலிவர் ஆகுது. அதை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு தான் இர்ஃபான் புகாரி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். ஸோ எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவர். ஸோ 300 to 400 பீப்புள் வரைக்கும் ஆர்டர் வந்து பிரியாணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, நம்மளோட தமிழ் பீப்புள் வெட்டிங் வந்து மோஸ்ட்லி இங்கே வைக்க மாட்டாங்களே, ஊரில் தானே வைப்பாங்க. ஒரு வேளை இது வந்து அரப் வெட்டிங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன். ஹோட்டல் என்டர் ஆனதும் எல்லாம் தமிழ் பீப்புளாக இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இது தமிழ் வெட்டிங் அப்படின்னு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். இங்கே லேடிஸ்க்கு தனி ஹாலு, மென்ஸ்க்கு வந்து தனி ஹால் இந்த வெட்டிங்க்கு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் ஹால்குள்ளே வந்து போயிட்டேன். ஸோ போயிட்டு ஃபுட்டு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே இந்த டைமிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹோட்டலுன்றதால அவங்க ஒரு டைமிங் வந்து வச்சுருக்காங்க, இந்த டைமில் தான் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடடா நம்ம அதுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். என்னடா பண்ணுறது, யாரும் நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒருத்தங்களாம் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. அவங்க அதுக்கு மேலே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க என்னை பார்த்து. அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க அத்தனை பேரும் அவ்வளோ அழகாக வந்து பேசினாங்க, என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழ் வெட்டிங் வந்து நான் அட்டன் பண்ணதே இல்லை. அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு போனதும் பார்த்திங்கன்னா நல்லா பசி. அப்போது லுக்கேமாத்தும் காவாவும் வந்து சர்வ் பண்ணாங்க. அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவ்வளோ அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க மாஷாலா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா அழகான அந்த கவுன்ஸ் எல்லாமே அரபிக் ஸ்டைலில் இருந்துச்சு. கேர்ள்ஸ் எல்லாமே நல்லா அழகான கவுன்ஸ், லாங் கவுன்ஸ் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஃபுல்லாகவே அந்த அரபிக் மியூசிக் சாங்லாம் வச்சு ஃபுல் சவுண்டில் பயங்கரமாக எல்லோரும் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே அரப்ஸ் வெட்டிங்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட தமிழ் வெட்டிங் வந்து இந்த அரபிக் ஸ்டைலில் நடக்கிறது வந்து இப்போ தான் பார்க்குறேன். பிரைடு வந்து மலையாளி, க்ரூம் வந்து நம்மளோட தமிழ் பீப்பிள் தான். அதுவும் எங்களுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு கடைசியாக யாருன்னு பார்த்தா. ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே தான் வந்தாங்க, இது யாராச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹதீஸ் புக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ரேயர் மேட் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் டேட்ஸு நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக சின்ன சின்ன பேக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. டேட்ஸ் சாக்லேட்டில் கோட் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த கோக்னட் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் காவா கப்ஸும் வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு யூனிக்காக இருந்துச்சு. அந்த கிஃப்ட் செட் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக அந்த பக்கம் மாட்டிக்கிட்டாங்க. பட் நான் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே என்னை சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. செம ஹாப்பி எல்லாருமே. எனக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே அட்டன் பண்ணது. இந்த கல்யாணத்துக்காக வெட்டிங் மட்டன் பிரியாணி யார் டெலிவர் பண்ணான்னு பார்த்திங்கன்னா, நம்ம துபாயில் இருக்க புகாரி ரெஸ்டாரண்ட்டில் தான் 400 பீப்புள் வரைக்கும் செஞ்சு துபாயிலேருந்து சேஃபாக அபுதாபிக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுவும் சுட சுட. வெட்டிங்க்கு வந்து அத்தனை பேரும் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் பத்தவே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன், பார்ட்டி, வெட்டிங் அப்படின்னா நம்ம துபாயில் இருக்கிற புகாரி ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கள். சென்னையில்
சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இங்கேயும் கொடுக்குறாங்க. நம்ம புகாரி ரெஸ்டாரண்ட்டோட பிரியாணி கூட மற்ற ஃபுட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லேருந்து இது எல்லாமே வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் vlogs அண்ட் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.